147, 148, 307, 302 இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட 34 IPC ஆக்ட் ஒன்று இருக்கு, காமன் இன்டென்ஷன். அவர்கள்லாம் வந்து தன்னை தாதாக்கள் என்று அறிவிப்பதற்காக தயாராக இருக்கிறவர்கள் தான் A+. இந்த A+க்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது தான் அந்த 4 பேர். இவ்வளவு ரவுடிகள் உருவாவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் நீதிமன்றத்தின் முன்பு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் போது பலதரப்பட்ட மக்கள்லயும் வந்து 26,000 ரவுடிகளா, ஐயோ. மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தென் மாவட்ட கொலைக்கும் வட மாவட்டத்தினுடைய கொலைக்கும் எப்படி ஒரு கம்பாரிசன் இருக்கிறது அப்படின்னா, அவங்க சம்போ சங்கர் என்கிறவர் சம்போ சங்கருடைய கூட்டாளி தான் ஜேக்கப்புடைய ஆள் தான் நவீன். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகரனுடைய ஃபார்மர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் முன்னாள் முதல்வர்களால் பல உயரிய விருதுகள் வாங்கிய மரியாதைக்குரிய உயர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அப்துல், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு சார். குறிப்பாக இப்ப இந்த சம்போ சங்கர் அவருக்கு வலை வீசுவதாக இப்ப தற்போது அண்மை செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டம் இப்ப அதுக்கு நம்ம வந்து சம்போ சங்கர் அப்படின்னு நம்ம உறுதியா நம்ம வந்து சொல்லலைனாலும் 5 கைது செய்யப்பட்ட நபர்கள் யாரு? கைது செய்யப்பட்ட நபர்கள் 3 பேர், மலர்கொடி, ஹரிகரன், சதீஷ். இவர்களும் அந்த அஞ்சலை, இவர்கள் 4 பேருமே சேர்ந்து கையை காட்டிய நபர் தான் சம்போ சங்கர் என்பவர். அப்ப தென் மாவட்டத்து மாடல் ஆஃப் ஆபரேஷன் எப்படி வட மாநிலத்துக்கு வந்துச்சுன்னு நீங்களா டெய்லி கேள்வி கேட்டு இருந்தீங்களே. சம்போ சங்கர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். சம்போ சங்கர் அவர்கள் வந்து அவரு ஒரு சரித்திர ஒரு குற்றவாளி அப்படின்னு அவரு சம்போ சங்கர் நீண்ட நெடுங்காலமாக அவருடைய புகைப்படம் யாரிடமும் இல்லை. அவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு வசிப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் வந்து ஆனால் அவருடைய உத்தரவுப்படி பல்வேறு கட்டளைகள் நிறைவேற்றப்படும் அளவிற்கு அவர் அந்த உலகத்தில் அவர் மிகப்பெரிய ஆளுமை உடையவர். அந்த உலகத்தில் அவர் ஒரு தாதாவா திகழ்ந்திருக்கிறாரு கடந்த காலத்துல. தாதா என்பது சின்ன வார்த்தை. சின்ன வார்த்தை. அதுக்கு மேல அந்த நிலவு உலகத்துக்கு சில முதல்வர்கள் இருக்கிறார்கள், ஒரு 4 முதல்வர்கள் இருக்கிறார்கள். அதில் இவர் ஒரு முதலமைச்சர். அவரைத்தான் இவர்கள் 4 பேரும் சேர்ந்து அடையாளம் காட்டுகிறார்கள். அவர் காவல்துறையுடைய விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த பினான்சியர் யார், இந்த ஆயுதங்களை கொடுத்தவர் யார் அப்படிங்கிறவங்களெல்லாம் வந்து அடையாளம் காட்டப்படும். ஆனால் இதுல வந்து யாரெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சியலா வந்தார்களோ, ஆம்ஸ்ட்ராங் சம்பவ இடத்திலே வந்து எப்படி வெட்டி கொண்டதுக்காக என்ன 147, 148, 307, 302 ஆர்ம்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து 34 IPC ஆக்ட் ஒன்று இருக்கு, காமன் இன்டென்ஷன் அப்படிங்கிறதுல. இந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தால் இந்த 17 பேருக்கும் ஆயுள் தண்டனை. இந்த ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை, 17 பேருக்கும் தூக்கு. அப்படியெல்லாம் வந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது. இது வந்து ஒரு சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு கடுமையான கொலை குற்றம். இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கின்ற எந்த VIP வேணுமானாலும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கூட வந்து பட்ட பகலில் வென்று வெட்டிவிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய முன்னுதாரணத்தை நம்ம வந்து கட்டளை பண்ண வேண்டிய, நிறுத்த வேண்டிய அந்த ஸ்டைலே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு. எப்படி கொரோனா வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா வந்துருச்சு, எப்படியாவது எல்லா ஊசியும் போட்டு கொரோனாவை நிறுத்தியதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க உங்க மீதி வேலையை செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு கொரோனா மாதிரி இது ஒரு கொடுமையான வியாதியை போன்ற சமூகத்தை பிடித்த வியாதி தான் இந்த கூலிக்கு கொலை செய்கிற ஒரு சங்கதி. அந்த சங்கதி தமிழ்நாட்டிலிருந்து எராடிகேட் பண்ணப்பட வேண்டும். இது போன்ற இப்போ ரவுடிகளுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து பார்ப்போமானால், தமிழ்நாட்டில் வந்து
சென்னையில் இருக்கிற ரவுடிகள் அப்படின்னு பார்த்தா A+ ரவுடிகள் வந்து 64 பேர். அதுல 24 பேர் வந்து சிறையில் இருக்காங்க. 40 A+ ரவுடிகள் சென்னையில சுத்திட்டு இருக்காங்க. இந்த A+ வந்து சுட்டு பிடிக்க உத்தரவு இருக்கிறது என்கிற அளவிற்கு A+. அதனால 40 ரவுடிகள் வந்து தன்னுடைய வழக்குக்கு சாட்சிகள் யாரும் சொல்ல விடாமல் தடுத்து விட்டு அவர்கள்லாம் வந்து தன்னை தாதாக்கள் என்று அறிவிப்பதற்காக தயாராக இருக்கிறவர்கள் தான் A+. இந்த A+க்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது தான் அந்த 4 பேர். நீங்க கேட்டீங்களே தாதாவான்னு கேட்டீங்களே, A+வே தாதா தான். தாதாவுக்கெல்லாம் தலைவராக இருப்பது தான் அந்த 4 பேர். அந்த 4 பேர் யார் என்பதை காவல்துறை அடையாளம் காட்டினா தான் நல்லா இருக்கும். அதுல ஒருவரை வந்து தற்போது கிட்டத்தட்ட அடையாளம் கண்டிருக்கிறார்கள். 564 தனிப்படை அமைத்து இது 26,000 ரவுடிகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இவ்வளவு ரவுடிகள் உருவாவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் நீதிமன்றத்தின் முன்பு ப்ரூவ் பண்ணப்படவில்லை. ஏனென்றால் காவல்துறையில் இருக்கிற காவலர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. எனவே காவல்துறையில வேக்கன்சி இருக்கிற அத்தனையும் ஃபில் பண்ணணும். என்னங்க, விசாரணை அதிகாரி இப்ப காவல்துறையில வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அவருக்கு உதவியாக கண்டிப்பாக வந்து வழக்குகள் பதிவு செய்வதற்கு, குற்றப்பத்திரிகை திறமையாக தாக்கல் செய்வதற்கு ஒரு உதவி ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டரும், என்னங்க, பாதுகாப்பு பணி போன்ற விஷயத்துக்கு ஒரு தனிப்பட்ட இன்ஸ்பெக்டரும், நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த போகின்ற பொழுது அதை மட்டுமே கவனிப்பதற்கு ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டரும், ஆக 1+3 இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படி, அல்லது அதுக்கு கீழே அடிஷனலா சப் இன்ஸ்பெக்டர்ஸ். இந்த ஸ்ட்ரென்த்தை போடாததுதான் வந்து இன்னைக்கு வந்து எப்பவே நாங்கள இப்ப ரவுடிகள் வந்து 26,000 ரவுடி உருவாவதற்கு காரணம், தன்னை ரவுடி தான் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம், நீதிமன்றத்தில் அவர்கள் யாருக்கும் தண்டனை கிடைக்கவில்லை. எனவே இதை வந்து இப்ப தற்போதைய கமிஷனர் திரு அருண் அவர்களும் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ADGP எல்லோண்டோ அவர்களும் இந்த கருத்தை தயவுசெய்து கண்ணுற்று முதல்வரிடம் சொல்லி, இல்லைங்க, காவல்துறையில் இந்த வழக்கை நடத்துவதற்கான ஏஜென்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரவுடிகள் எண்ணிக்கை குறையும். இல்ல குறிப்பா குற்ற செயலில் ஈடுபடுறவங்க, இப்ப சிறார்களுக்கு எதிரான ஒரு குற்றமா இருக்கட்டும், பாலியல் ரீதியான குற்றங்களா இருக்கட்டும், இப்ப நீங்க சொன்ன இப்ப 26,000 ரவுடிகளா இருக்கட்டும், எதிரிகளை வந்து தப்ப விடுறது, அவங்கள வந்து நீதிமன்றங்களால தப்ப விடுறது என்பது வந்து காவல்துறையினுடைய முழுக்க அவங்களுடைய ஸ்லாங்னஸ் தானே, அவங்களுடைய தோல்வி தானே பார்க்க வேண்டியது இருக்கு. காவல்துறையின் தோல்வி என்று இதை சொல்ல முடியாது. இப்போது நீதிமன்றங்கள் பொறுத்தவரை நான் எனக்கு அறிமுகமான பல்வேறு நீதிபதிகளிடம் நான் பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்க வந்து சாட்சிகளை கொண்டு வந்து, ஆவண சாட்சிகளையும் நேரடி சாட்சிகளையும் கொண்டு வந்து நீங்கள் நேரடியாக நீங்க முறையாக எங்கள் முன் ஆஜர்படுத்தி சாட்சிகளை உங்களிடம் என்ன சொன்னாங்களோ அதே போல் செய்யணும். நீங்க ரெக்கவரி ஆஃப் த மெட்டீரியல் ஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, 27 எவிடன்ஸ் ஆக்ட் படி நீங்க சம்பவ இடத்தில் என்னென்ன ஆயுதங்களையும் அல்லது களவு போன பொருட்களையும் கைப்பற்றினீர்களோ அதை சம்பவத்தோடு இணைத்து சொல்லுகின்ற அளவிற்கு சாட்சிகளை நீங்கள் ஆஜர்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் நமக்கு சொல்கிறார்கள். அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸும் அதுதான் நமக்கு சொல்கிறார்கள். இப்போ நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு புரிந்த ஒரு விஷயம். காவல்துறையில் எத்தனை முறை சொன்னாலும் காவல்துறைக்கான ஸ்ட்ரென்த் போடப்படவில்லை. அப்படி போட்டிருந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு மட்டும் தனியாக ஏஜென்சியும், விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு ஒரு ஏஜென்சியும், காவல் நிலையத்தில் வந்து இப்போ வர்றவங்க எல்லாமே ஃபீல்டு ஒர்க்குக்கே சரியா போறதுனால இன்றைக்கு பிரத்யேகமா வந்து வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரைக்கும் பர்ஃபெக்டா தாக்கல் செய்வதும், அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இந்த விசாரணை அதிகாரியும் இந்த நீதிமன்றத்துக்கு செல்ற அதிகாரியும் கோஆர்டினேஷன் பண்ணி அதை வந்து சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ண அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாப்டர். இது வரைக்கும் கற்றறிந்த அறிஞர்கள், இது என்னை விட சீனியர்ஸ், நீங்க மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஏன் திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு கூட இது தெரியும், திரு சேஷாய் அவர்களுக்கோ நடராஜ் அவர்களுக்கோ நீ கூப்பிட்டு கேட்டு பார்த்தால் காவல்துறையில இந்த வழக்கு விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதும், இப்ப அண்டர் இன்வெஸ்டிகேஷன்லேயே 300 கேஸ் இருக்கும். ஓஹோ, நான்லாம் வந்து இப்போ நான் அரியலூர்ல இருக்கிற பொழுது பொன்மாணிக்கவேல் ஒரு தடவை என்னடா 600 வழக்குகள்
600 வழக்குகள் 650 வழக்குகள் வந்து விசாரணையிலே இருந்தது. அப்போ வந்து என்ன சொன்னாரு, நீங்க ஒரு 10 நாள் வந்து சார்ஜ் ஷீட் போடுவதே பணியாக உட்காருங்கன்னு. அதுக்கு நாங்க ஒரு ஏஜென்சியை அரியலூர்ல கிரியேட் பண்ணா, இப்ப உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிற திரு நஜ்மல் கோடா அவர்கள் வானலாக பாராட்டி என்னை வந்து வழி அனுப்புகிற பொழுது ரியலி ஐ ஃபெல்ட் சோ ஐ எம் மிஸ்ஸிங் யூ சொன்னாரு. கிட்டத்தட்ட நான் வந்து அந்த ஊரை விட்டு பணியாற்றி வெளியே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு 10 காவலர்களை வைத்து 10 கோழியை கொண்டு வர சொல்லி அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை காவலர்களுக்கும், அரியலூர் இருக்கிற அத்தனை காவலர்களுக்கும் சாப்பாடு போட்டு என்னையும் என் துணைவியாரையும் வந்து மாலை மரியாதையோடு ரியலி ஐ மிஸ்ஸிங் யூ ராஜேந்தர், ஒரு சார்ஜ் ஷீட்டை என்னங்க ஒரு 15 நாள் 20 நாள் பிரதத்துவமா எடுத்துக்கொண்டு 300 வழக்குகளுக்கு சார்ஜ் ஷீட் போட்ட ஒரே அதிகாரி நீங்க தான். என்னங்க நான் இந்த 600 கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்கன்னு பார்த்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சுத்தப்படுத்திட்டு, ஸோ ஒவ்வொரு வழக்குகளையும் வந்து வழக்கு பதிவு செய்ததோடு சரி, அது வந்து முழுமையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்காமல் நிலவிருக்கிறது. இன்றைய தேதியில் தயவு செஞ்சு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை விசாரணை வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற புள்ளி ஒருத்தர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவை உங்களுக்கு புரியும். எனவே இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அப்டேட் பண்ணாம இந்த ரவுடிகள் எண்ணிக்கையை நீங்க குறைக்க முடியாது. இல்ல சார், அப்போ ரவுடிகளும் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்காங்க, குற்ற சம்பவங்களும் வந்து தினமும் வந்து நாள்தோறும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்ப முதல்வருக்கு தெரியாதா காவல்துறையினுடைய ஸ்ட்ரென்த்தை முதல்ல நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணாதான் இது ஒரு புற்றுநோயா இருக்கு, புற்றுநோய்க்கு மருந்து இதான் நம்ம அடிப்படை முதல்ல இது வந்து முதல்வர் கவனத்துக்கு தெரியாதா? ஆமா, இது வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் போது பலதரப்பட்ட மக்கள்லயும் வந்து 26,000 ரவுடிகளா, ஐயோ அதுக்கு 541 தனிப்படை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து முதல்வர் காதுல இப்ப மிகவும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து படும் அளவிற்கு பேசப்பட்டிருக்கிறது. இவர் நம்ம திரு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த தேவையை நீங்கள் நன்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டியூட்டி மாதிரி ஆராய்ச்சி பண்ணி காவல்துறையில இதுக்கெல்லாம் தனி ஏஜென்சி போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவெடுத்து தயவு செஞ்சு போலீஸுடைய பணிச்சுமையை குறையுங்கள். பணிச்சுமையை குறைப்பது மட்டுமல்ல, அப்படி குறைத்தால் தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த சிஸ்டம் ஒழுங்கா நடக்கும் அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கான காவலர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்து இதை முதல்வருடைய கவனத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே போல சார், இப்ப நீங்க சொன்னீங்க சிபிசிஐடி காவல்துறையினர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட விசாரணை நேர்கோட்டில சீரான பாதையில தான் சென்றுட்டு இருக்கு, கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்ற விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தீங்க. ஆனால் இன்று வரைக்கும் கூட எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா சிபிஐக்கு கொண்டு போகணும், அப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல, மத்திய புலன் விசாரணை சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய துணைவியார் நேற்றைய தினம் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இவர்களுடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வந்து அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி என்கிற ஸ்தானத்துல இருந்து பேசுறார்கள். நான் வந்து இதே சென்னை மாநிலத்துல நான் வந்து வட சென்னையில எல்லாரோடு பழகி எல்லா வழக்குகளையும் பதிவு செய்து எல்லாரோடு தொடர்புடையவன், எல்லாரையும் வந்து கைது செய்தவன், என்னங்க வழக்கு நடத்தியவன் என்கின்ற அனுபவத்துல வந்தா இதெல்லாம் பேச முடியுது என்னால. சோ அதனால திரு அருண் அவர்களுடைய வேகம் இருக்கு பாத்தீங்களா, விசாரணை வேகம், அது இதற்கான பதிலை கூடிய விரைவில் எட்டிவிட்டால் இந்த மத்திய புலன் விசாரணை கேட்டு வேண்டுகோள் விடுப்பவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அமைதியாக்குகிற அளவுக்கு அந்த பதில் அமையும் என்று. ஏன்னா இந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்த இப்ப எல்லாமே வந்து தென் மாவட்ட கொலைக்கும் வட மாவட்டத்தினுடைய கொலைக்கும் எப்படி ஒரு கம்பாரிசன் இருக்கிறது அப்படின்னா, அவங்க சம்போ சங்கர் என்கிறவர் இப்ப சம்போ சங்கருடைய கூட்டாளி தான் ஜேக்கப்புடைய ஆள் தான் நவீன். இதெல்லாம் காவல்துறையை மீறி நம்ம சொல்லக்கூடாது. நீங்க கேள்வி இப்படி எல்லாம் வந்து புலனாய்வு செய்யற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா தேவையில்லாம நவீன், ஜேக்கப்பு, சம்போ சங்கர் இவங்கெல்லாம் வந்து தென் மாவட்டத்துல ஓரணியில் இருந்து செயல்பட்டார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, இந்த மாதிரியான சம்பவங்களை மேற்கோள் காட்டுறீங்க பிரத்யேகமாக. அதே போல சார், குறிப்பா இப்ப இந்த விசாரணை என்பது எல்லா எதிர்கட்சிகளும் சிபிஐ கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் சொன்னீங்க
அது அவர்களுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக ஒரு விசாரணை என்பது ஒரு முடிவுக்கு வரும். இல்ல அநேகமாக இந்த ஊடகத்தை பார்க்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்ன சொல்கிறேன், அப்ப திரு அருண் சொன்னபடி அவர்களுக்கு எந்த மொழியில் புரிய வேண்டுமோ அந்த மொழியில் சொல்லிக்கிறேன். இது வட மாநிலத்தில் நடந்த கொலை. தென் மாவட்டத்துடைய ஸ்டைல் யார் மூலமாக வந்தது அப்படின்னா நவீன் ஜேக்கப் அப்படின்னு சில பேருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறேன். அங்க 4 பாஸ் இருக்கிறார்கள். அந்த பாஸ்ல எந்த பாஸ் உத்தரவு கொடுத்தவர், இதுக்கு பினான்சியர் யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டா இந்த அத்துணை மக்களுக்குமே அது புரிகிற பதிலாய் அமைந்துவிடும். அப்படி புரிகிற பதிலாக அமைந்து விட்டால் பல ஏஜென்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் மத்திய புலனாய்வுக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவர்களும் மன நிறைவு அடைந்து விடுவார்கள் என்று கருதுகிறேன். அண்மை செய்தியும் நம்ம பார்க்கிறோம். விசாரணையில் இன்னொரு கோணத்திலேயே விசாரிக்க இருக்கு காவல்துறை. குறிப்பா 7 வழக்கறிஞர்களும் 3 ரவுடிகளையும் இந்த விசாரணைக்கு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்போகுது காவல்துறை அப்படின்ற ஒரு அண்மை செய்தி வந்துச்சு. இந்த சமிக்கை என்ன சொல்லுது சார்? நேற்றைய தினம் ஒரு குற்றவாளியை இப்போ நான் பல நேரங்களில் நீங்க ஊடகத்துல எல்லாரும் பார்க்கலாம். அவர் ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு வழக்கறிஞரை பார்த்துக்கலாம், அல்லது வழக்குக்காக நான் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு நான் நீதிமன்றத்தில் ஆஜர் அல்லது கொடுத்து பேசலாம். வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்த வரும்போது வழக்கறிஞர்கள் ரைட் சைட்ல ஒரு வழக்கறிஞர் யூனிஃபார்ம்லயே நடந்து வருகிறார்கள். அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக நீதிமன்றத்திற்கு நுழைகிறார். இவங்க 2 பேரும் ஊடகத்துக்கு நடுவுல இவங்களும் சேர்ந்து அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்களை போல நடைப்பயணம் செய்கிறார்கள். வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு தள்ளி நிற்க வேண்டும். என்னங்க அது ஒட்டி நிக்கிறது தான் அவங்க கொண்டு போய் பார்ட் அண்ட் பார்சியலா மாத்தி அவர்களையும் குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பது. சில இடங்கள்ல அவர்களையே கொலை செய்து விடுகிற அளவிற்கு ஒரு 4 இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கொலைகளும் நடந்திருக்கிறது. எனவே முன்னதாக ஒரு நீதிமன்றத்துல ஒரு பிரபல ரவுடி கூட ஆஜராக சென்றிருந்தார். அப்போது அவர் ஹீரோவை போன்ற ஒரு தோற்றம். ரவுடிகள் ஆஜராக போகிற போதும் அல்லது குற்றவாளிகள் ஆஜராக போகும்போதும் வழக்கறிஞர்கள் அவர்களோடு சேர்ந்து ஊடகத்தில் நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அவருக்கு பேர் வழக்கு உரைஞர். மிகப்பெரிய வழக்கு குற்றவாளிக்கு சொல்ல தெரியாது, அதை பாதிக்கப்பட்டவனுக்கு சொல்ல தெரியாது என்கிற சூழ்நிலையில இந்த வழக்கினுடைய நீதியும் நியாயத்தையும் நீதிபதி முன்பு உரைப்பவர், அதான் வழக்கு உரைஞர் அப்படின்னு. அதுல சில பேர் வழக்கு அறிஞர், நான் மூத்த வழக்கறிஞர்களால வழக்கு அறிஞர் என்றும் தங்களை எழுதி கொள்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்றாங்க, அவங்க டிக்னிட்டியை ஃபாலோ பண்றாங்க. சில புரியாத வழக்கறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா குற்றவாளியோடு சேர்ந்து அவர் ஊடகத்தில் நடந்து பேட்டி கொடுக்கும் பொழுதும் அல்லது அவர் ஊடகத்திட்டு வெளியே வரும்போதும் இவர் மேல அவரும் இவரும் ஒட்டிட்டே நடைபயில வர்றாங்க. ஸோ இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா நீங்க இவர் அருள் என்கின்ற வழக்கறிஞர், இன்னொரு வழக்கறிஞர் சதீஷ், இவங்கெல்லாம் அவரை ஸ்பாட்டுக்கே உள்ள போய் நானே கலந்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இது என்ன செய்வாங்கன்னா இந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் அவங்க பார் கவுன்சிலுக்கு இப்ப கமிஷனர் ஒரு கடிதம் எழுதுவாரு. இன்றைய தினம் இந்த இது போன்ற ஒரு குற்றத்துல அவர் ஈடுபட்டதுனால இப்ப அவர்கிட்ட ஐடி கார்டுலாம் வாங்கிடுவாங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்தெந்த பார் கவுன்சில்ல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வாங்கிட்டு அந்த பார் கவுன்சிலுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பின தேதியில அவர் எந்த கோர்ட்லயும் பிராக்டிஸ் பண்ண முடியாது. இப்படி தன் வாழ்க்கையே ஏதோ ஒரு குற்றவாளிக்காக அதிக ஈடுபாட்டுடன் போய் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டாம் என்று இது போன்ற குற்றவாளிகளோடு தொடர்புடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 1000 வக்கீல்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செல்வதில்லை. இந்த ஊடகத்துக்குள்ளே நம்ம கண்ணில் படுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வழக்கறிஞர்கள் தங்கள் உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, நீங்க அந்த தகுதியோடும் பெருமையோடும் நீங்கள் வாழ வேண்டும் டிக்னிட்டி இழந்துட வேணாம் அப்படின்ற ஒரு அந்த தகுதியோடும் பெருமிதத்தோடும் பெருமையோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மாற்றி இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தான் அந்த வழக்கை பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கு. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த குண்டர் சட்டமும் இடைக்கால ஜாமீனும் வழங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை? ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணும் பொழுது அவசரமாக ஃப்ரேம் பண்றதுல ஏற்படுற விளைவுகள் தான். உதாரணமாக நான்
காலாவதியான மருந்துகள் இந்தியாவிலே வந்து முதல் முறையாக மெடிக்கல் ஸ்டோர்ல போலீஸ் ரைடு போகலாம் அப்படிங்கிற சட்டத்தை கண்டுபிடித்து என்னங்க அதற்கான எதிரிகளை கைது செய்தது நான் தான். 12 பேரை வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். அந்த ஒரே வழக்கில் 12 பேர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டது என்னுடைய வழக்கில் தான். வேற யாராவது இருந்தா என்கிட்ட போன் பண்ணி பேசலாம். ஒரே வழக்குல ஒரே எஃப்ஐஆர்ல 12 பேர் குண்டர் சட்டத்தில் போட்டோம். அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களும் எனக்கு எதிராக வந்து நின்றார்கள். நான் ஆம்ஸ்டாங்கை கைது பண்ணும் போது மட்டும்தான் வந்து ஒரு வழக்குரை சட்ட போராட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறேன் என்ற அர்த்தமில்லை. அதன் பிறகு இது போன்ற ஒரு வழக்கை நான் வந்து வழக்கில் கைது செய்து 12 பேரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட போது அவர்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனார்கள், செஷன்ஸ் போனார்கள், அதன் பிறகு உயர் நீதிமன்றம், அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து மார்க்கண்டேய கட்ஜு ஒரு வார்த்தை, என் வாழ்நாளில் மறக்க முடியாத வார்த்தை. மார்க்கண்டேய கட்ஜு, இதோ இங்க நிற்கிறாரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேர்மையான காவல் அதிகாரி, இதோ இங்க நிற்கிறாரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேர்மையான காவல் அதிகாரி. என்னங்க இது இந்தியா முழுவதும் இந்த மாத்திரைகளில் எல்லாருமே கலப்படம் பண்ணுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். காலாவதியான மாத்திரைகளை எந்தெந்த ஊர்கள் விற்கிறார்கள், எவ்வளவு அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் எந்த மாநிலத்திலும் ஒரு காவல்துறை அதிகாரி இவர் இவ்வளவு பெரிய கைது செய்ததில்லை. இவரையும் டிஜெக்ட் பண்ணி இவரை நம்ம வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி விடுவோமானால் அந்த எதிர்கட்சி வக்கீலை பார்த்து கேட்கிறாரு. எதிர்கட்சி பார்த்து, இப்ப மிஸ்டர் கே மணி, உங்க மனைவி, உங்க குழந்தை, உங்க தாய் தந்தையர், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தையர் எல்லோரும் மெடிக்கல் ஸ்டோர்ல விற்கிற மாத்திரையை நம்பி நம்ம வாங்கி சாப்பிடுற பழக்கத்துல இருக்கிறோம். அந்த மெடிக்கல் ஸ்டோர்லயே வந்து சலுகை வாய்ந்த மாத்திரைகள் விற்கப்படவில்லை என்றால் அதுல கிட்டத்தட்ட 23 பேர் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் வேற மாத்திரையை மாத்தி கொடுத்தனால இல்ல எக்ஸ்பைரி டேப்லெட்டை கொடுத்தனால புள்ளத்தாச்சி குழந்தைங்க எல்லாம் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க முன் வைக்கிறாங்க. அத்தனை பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்த இவர்களை வந்து நீங்கள் விடுவித்து விட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என்னங்க, எனவே இதுல வந்து இந்த அரசு பக்கம் நியாயம் இருப்பதால் இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல நேரடியா என்னை பாராட்டினார் மார்க்கண்டேய கட்சி. இது வரலாற்றுல தமிழக காவல்துறையில இதுவரைக்கும் யாருமே வந்து எட்ட முடியாத இடத்துல போய் சுப்ரீம் கோர்ட்ல மார்க்கண்டேய கட்சியிடம் பாராட்டை பெற்று வந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் உங்கள் முன்பு இவ்வளவு விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு அரிய தகவல். ஒரு இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை சட்டத்துல இருக்கு, அதை நீங்க ஒரு முன்மாதிரியா அதை செயல்முறைப்படுத்திருக்கீங்க. அந்த காவல்துறையில அதை நீங்க செயல்முறைப்படுத்திருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நேரடியாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று இதோ இங்க இருக்கிறாரே தமிழ்நாட்டு காவல்துறையில் ஒரு சிறந்த காவல் அதிகாரி, அவரை பாராட்ட வேண்டும் என்று மார்க்கண்டேய கட்ஜுவால் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரி தான் இந்த மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் இருந்தவர். சுப்ரீம் கோர்ட்லயே இருக்கிற லயன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மனிதர் இதோ நிற்கிறானே ராஜேந்திரன், அவனை போன்ற நேர்மையான அதிகாரியை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னாரு. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு முத்திரை பதித்த நாள். அதை இந்த ஊடகத்தின் மூலமாக நீங்கள் கேள்வியை கேட்டு சொல்ல வைத்திருக்கிறீர்கள். எனவே என்னை போன்ற செய்கைகளை செய்கிற அத்தனை பேருமே வந்து அடையாளம் கட்டப்பட்டு பாராட்டப்பட வேண்டும். எனக்கு பாராட்டுகள் தேவையில்லை, பாராட்டை ஒருபோதும் விரும்புவதில்லை. எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் திரு ஜாஃபர் சேட் அவர்களிடம் ஃபைல் அனுப்பினால் இவர் 10 பேரை காப்பாற்றுறதுக்காகலாம் ஒருத்தருக்கு யாருக்கும் ஒரு ரிவார்டு கொடுக்க வேண்டியதில்லை, பதவி கொடுக்க வேண்டியதில்லை, தேவையில்லை என்று ஃபைலை ஊத்தி மூடியவர்கள்லாம் வந்து சிறந்த வாழ்க்கை வாழுகின்ற சூழ்நிலை இருந்ததுதான் இந்த ரவுடியெல்லாம் இவ்வளவு பேர் பெருகி போவது காரணமா இருந்தது. அதிகாரிகள் வந்து நல்லவர் கெட்டவர் யார் என்போம், நன்மைகள் தீமைகள் எதுவென்றும் பழகும் போதே தெரிவதில்லை, பாழாய் போன இந்த பூமியிலேன்னு சொல்லுவாங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து நல்லவர்கள் வந்து மதிக்கப்பட மாட்டார்கள். தீயவர்கள் வந்து இந்த விஐபியோடும் மந்திரிகளோடும் ஒட்டி கொண்டிருப்பார்கள். அப்புறம் டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர்ங்கிற மாதிரி அந்த மந்திரிகளுக்கே வந்து கெட்ட பேர் வருகிற பொழுதுதான் நம்ம யார் பேச்சை கேட்டு நடந்ததுனால இந்த கெட்ட பேர் வந்துச்சுன்னு அதன் பிறகு ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் வந்து உண்மையான நண்பர்கள், எனக்கு தகுதி வாய்ந்த நண்பர்கள் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கேற்ப தற்போது சில அதிகாரிகளை முதல்வர் நியமித்திருக்கிறாரே. இது போல செயல்கள் தொடர்ந்து நடக்குமானால் இதை வந்து
மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை கண்காணிப்பாரானால் இந்த மீதி இருக்கிற இவர்கள் ஆட்சி காலத்திலே நற்பெயரோடு பயணிப்பதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த நிகழ்வுகள் அமையும் என்பதை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் உங்களுடைய அந்த காவல்துறையினுடைய அந்த அனுபவத்துல நடந்த பல சுவாரஸ்யமான அந்த விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.